கல்லூரி மாணவர்கள் சொன்னாலே அரட்டடிக்கிற கூட்டம் என்று நினைக்கிற நிலையை மாற்றி கல்லூரி மாணவர்களோடு தங்கியிருந்து படித்து மேலும் உயர்ந்தேன் சொன்னார். நாம் ஒரு சொன்னாரா இந்து கோயிலில் போயிட்டு சுப்பிரமணிய சாமி முருகனத்திலே கேட்டார், சாமி எனக்கு வரவு இருந்தார். என்னப்பா வரவு கேட்டாரா, சாமி முருகனுக்கு 12 கை, எனக்கு 2 கையும் வேலை செய்ய முடியலன்னு சொன்னாரா. உங்களுக்கு 2 கை வச்சுக்கிட்டே வேலை செய்ய முடியலன்ற, நான் 12 கை வச்சுக்கிட்டு வேலை செய்யறேன்னு கேட்டாதான் முருகன். அதனால கைகள் 12 கை செய்கின்ற வேலையை முருகன் ஒரு தனியாக செய்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் வளமாக மாற வேண்டும். எங்கள் ஊர் கவிஞர் ஒன்று சொன்னார், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் சொன்னார். நமக்கு இருக்கிற 10 விரல் தான் மூலதனமாக இருந்தால் கூட போதும், உழைத்து முன்னேறலாம் என்று கூறி பண்புடையவர்களாக வாழுங்கள், பெற்றோர்களை மதியுங்கள், எல்லோருக்கும் தொண்டு செய்யுங்கள், முன்னேறுகிற என்ற வாழ்க்கையை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய முனைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருமாறு மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய உற்சாகமான தரவுகளுக்கு நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பு எளிமைய மாலை. தேசிய ஒருமை கலை பண்பாட்டு கழகத்தின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பெரியவர் முனைவர் பெரியாண்டான் அவர்களுக்கும், இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வருகிறது விருது பெற இருக்கின்ற வெற்றியாளர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே பீக்ஸ் இதனுடைய ஆசிரியர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்களை, சாதனை படைத்தவர்களை எல்லாம் இனம் கண்டு அவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்கும் வகையில் இது போன்ற விழாக்களை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னாருக்கு உங்களுடைய சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இது போன்ற விழாக்கள் நடைபெறாவிட்டால் சாமானியமாக இருந்து கொண்டு பல சாதனைகளை செய்பவர்கள் பல்வேறு இடங்களிலே முடங்கி கிடக்கிறார்கள். இந்த விருது பெற்றால்தான் அவர்கள் மேலும் தம்முடைய பணியை தொடரலாம் என்றால் இல்லை. அவர்கள் பணி என்றென்றும் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பார்கள். இருந்தாலும் அப்படி பணி செய்கின்றவர்களை எல்லாம் ஒரு சேர திரட்டி அவர்களுக்கெல்லாம் இந்த விருது கொடுப்பதன் மூலமாக அவர்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே அவர் பாராட்டத்தக்கவர் என்பதை நான் கருதுகிறேன். இங்கே நான் வந்த பிறகு 2-3 சாதனையாளர்கள் பேசினார்கள். ஒரு பெரியவர் ஒரு காப்பகத்தை நடப்பதாக அறிந்தேன். செங்குன்றம் என்பது இங்கிருந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடியதான் ஒண்டியம்மன் நகர். அவர்களுக்கு கல்வி கொடுத்து, உணவு கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, உடை கொடுத்து, நல்ல பிள்ளைகளாக அவர்களை வளர்த்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது உள்ளபடி அவர் பாராட்டுக்குரியவராக ஆகிறார்கள். அந்த 2 பிள்ளைகள் தானாகவே முன்வந்து மேடையில் ஏறி கை கோர்த்து இங்கே காமராஜரை பற்றி அவர்கள் பாடிய பாட்டு நம்மளை எல்லாம் நிகழ வைத்தது. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பிள்ளைகளை அவர்கள் தயார்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் கூட, நீங்கள் அவர்கள் சகோதரர்களா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை சகோதரர்கள், ஆனால் சகோதரரை போல இருக்கிறார். ஒத்த வயது, ஒத்த உள்ளம், இவளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். இந்த காமராஜர் பேராலே நடைபெறுகின்ற இந்த விழாவிலே ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. காமராஜர் என்ன செய்துவிட்டார், எதற்காக அவருக்கு பாராட்டு என்று ஒரு சிலர் யாராவது நினைப்பார்களேயானால் அவர்களுக்காக ஒரு சில கருத்துக்களை சொல்ல நான் விரும்புகிறேன்.
தன்னுடைய 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே தந்தை இழந்த காரணத்தினாலே காமராஜர் தன்னுடைய கல்வியை தொடர முடியவில்லை. அதற்கு பின்னாலே அவர்களுடைய தகப்பனார் செய்து வந்த தேங்காய் வியாபாரம் நின்றுவிட்டது. அதற்கு பின்னாலே அவருடைய மாமன் வீட்டிலே அவர்கள் ஜவுளி கடையிலே பணிபுரிந்தார்கள். அதுவும் அவருக்கு ஒத்து வரவில்லை. அவர் இயல்பாகவே சற்று முரட்டு சுபாவம் உடையவராக இருந்திருக்கிறார்கள். இங்கே இவன் இருந்தான் உருப்பட மாட்டான் என்று திருநெல்வேலிக்கு அந்த பகுதியிலே ஒரு கடை இருந்திருக்கிறது, கேரளா பகுதியிலே. அங்கே அவரை அனுப்பியிருக்கிறார்கள். அங்கேயும் அவர் அந்த வியாபாரத்தை தொடர முடியவில்லை. அதற்கு பின்னாலே மறுபடியும் விருதுநகர், அப்பொழுது விருதுப்பட்டி என்று பெயர் அதற்கு, அங்கே 1903 பிறந்த காமராஜர் மறுபடியும் அந்த விருதுநகருக்கு வந்து அங்கே இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விடுதலை இயக்கம் சூடுபிடிக்கின்ற நேரம். அந்த நேரம் அவருடைய கைக்கு இலகுவாக வந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த ஜாலியன் வாலா படுகொலை அவருடைய மனதை மிகவும் உலுக்கியது. அந்த ஜாலியன் வாலா படுகொலை காரணமாக அவர் தன்னை அரசியலிலே அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார். ஜாலியன் வாலா பாக் என்பது அமிர்தசரஸ் பக்கத்தில் இருக்கிறது. யாராவது பார்க்கவில்லை என்று சொன்னால் உங்களை எல்லாம் நான் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பார்க்க வேண்டிய இடம் என்னவென்று சொன்னால், நான் அந்தமானுக்கு ஒரு முறை சென்றிருந்தேன். அந்தமான் அந்த சிறைக்கு சென்றிருக்கின்ற பொழுது இந்திய நாடு விடுதலை பெறுவதற்காக காராகிரகத்திலே அடைக்கப்பட்ட பெரிய மனிதர்களெல்லாம் அங்கே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த விசிட்டர்ஸ் புக் பார்வையாளர் புத்தகத்தில் என்னை எழுத சொன்னார்கள். நான் அப்பொழுது எழுதினேன், அந்தமானிலே இருப்பது ஒரு சிறை அல்ல, நாம் எல்லோரும் இங்கு வந்து வணங்கக்கூடிய கோயில் என்று எழுதிவிட்டு வந்திருக்கிறேன். அவர்களெல்லாம் அன்றைய தினம் அந்த அளவுக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்டு அந்த சிறையிலே அடைக்கப்படாமல் இருப்பார்களே. ஆனால் வெள்ளையன் 1947 வெளியேறி இருக்க மாட்டான். அவர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தினுடைய நல்ல காற்றைத்தான் நாம் எல்லாம் இங்கே சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒருவரே நம்முடைய காமராஜர் ஒருவர். அவர் அந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலையை கண்டித்து அதற்கு பின்னாலே பல நிகழ்ச்சிகளிலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்த போது அந்த உப்பு சத்தியாகிரகத்தை தமிழகத்திலே தொடங்கினார்கள். அதற்கு பின்னாலே காந்தியடிகள் தமிழகத்திலே வருகின்ற பொழுது காமராஜரை சந்திக்கிறார். காமராஜரை மதுரையை சந்திக்கிறார். மதுரைக்கும் விருதுநகருக்கும் கிட்டத்தட்ட 20-25 மைல்கள். அப்படி காமராஜரை பார்த்து நீங்கள் காங்கிரஸ் இயக்கத்திலே சேர வேண்டும், காங்கிரஸிலே சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று காந்தியடிகள் கேட்டுக்கொண்டார்கள். காந்தியடிகள் கேட்டுக்கொண்டதற்கு காங்கிரஸ் இயக்கத்திலே சேர்ந்தவர் தான் காமராஜர் அவர்கள். அதற்கு பின்னாலே இது போன்ற கட்சியில் இருப்பார்களேயானால், அரசியலில் ஈடுபடுவதானால் இவருக்கு பல தொல்லைகள் வரக்கூடும், இவர் நல்லபடியாக வளர முடியாது என்று அவருடைய அன்னை நினைத்தார்கள், மாமன் நினைத்தார். எனவே இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் திருமணத்திற்கு அவர் ஒப்பவில்லை. அவருடைய வேட்கையெல்லாம் நினைவெல்லாம் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இருந்தது. அப்படி அதற்கு பின்னாலே அந்த உப்பு சத்தியாகிரகத்திலே கலந்து முதன் முறையாக சிறை சென்றவர் காமராஜர் அவர்கள். நீங்கள் எல்லாம் விருது பெறுகின்ற இந்த நல்ல தகுதியை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் எந்த துறையிலே நீங்கள் எல்லாம் வெற்றிகளாக இருந்தாலும் உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும். பொதுப்பணி செய்வதாக பலரை நான் அறிகிறேன். அவர்களும் மேலும் மேலும் பொதுப்பணிகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த விழா ஒருங்கிணைப்பாளருக்கும் விழா அமைப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை உறுதியாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருணம் இது கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்தேற உள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை தேசிய நகர பகுதியில் மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு அற்புதமான மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்ற ஒரு மாணவி திவ்ய பாரதி. அந்த திவ்ய பாரதிக்கு தேசிய ஒருமை கலை பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக கல்வி உதவி தொகையாக ரூபாய் 5000 வழங்க இருக்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் உற்சாக தகவலை குமாரப்பட்டிருக்கிறோம். பாத்திமா இன்ஸ்டிடியூட், ராமநாதபுரம்.
உங்களுடைய புகைப்பட தேவைகளுக்காக வரவேற்பு மேசையில் பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு எம் கணேசன் அவர்கள் பாலையா மார்த்தாண்டம் இந்த வழியை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து திருமதி எஸ் லக்ஷ்மி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோஆர்டினேட்டர் USHASS அவரை தொடர்ந்து திரு பி சுடலைமணி அவர்கள் புரொபரேட்டர் வேல் சர்ஜிக்கல்ஸ் திருநெல்வேலி மாவட்டம் சென்று அவரை தொடர்ந்து திரு பி ரஞ்சன் டேனியல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விங்ஸ் ஆஃப் அடுத்தபடியாக விருது பெறுகின்ற வெற்றியாளர் திரு பி ஜெயசீலன் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் சென்ட் ஜான்ஸ் ட்ரஸ்ட் தம்மம்பட்டி சேலம் மாவட்டம். அனைவரும் அடுத்த வெற்றியாளர் திரு பி தங்கபாண்டியன் அவர்கள் அவரை தொடர்ந்து திரு பி விஜயகுமார் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர். அடுத்தபடியாக திரு என் ராஜகோபால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புரொபரேட்டர் ஸ்ரீ லக்ஷ்மி கணேசா டிராவல்ஸ் தஞ்சாவூர். அவர்கள் உங்களை பற்றிய விவரங்களை வரவேற்பு மேசைக்கு சென்று வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பீக் சீலரில் உங்களை பற்றிய விவரங்கள் வரும். அடுத்தபடியாக சிஸ்டர் தெரசில் தெரிவியுங்கள். அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு பி பாலசுப்ரமணியன் அவர்கள் ஸ்தபதி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தஞ்சாவூர் மாவட்டம். அடுத்தபடியாக திரு பி பாசில் உசேன் அவர்கள் புரொபரேட்டர் டிசைன் இன்ஜினியர்ஸ் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திரு பி கோபிநாத் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் SKP சில்க் சாரீஸ் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் இது மேடையில் இருக்கிறார். அடுத்தபடியாக திரு எஸ் மாரிமுத்து அவர்கள் ஸ்தபதி திருப்பூர் மாவட்டம். இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை. லட்சுமி அப்பாவு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆபரேட்டர் ஸ்ரீ பாவனா பவர் சிஸ்டம்ஸ் புதுச்சேரி. சங்கீத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிரின்சிபல் எக்ஸலன்ட் எஜுகேஷனல் சென்டர் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேனேஜிங் ட்ரஸ்டி சத்யமு ஜெயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சென்னை. அனைவரும் திரு ஜஸ்டின் அவர்கள் புரொபரேட்டர் பிரைட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் KK டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சின்ன சாதனை நடத்திய ஜஸ்டின் அவர்கள் இதோ மேடையிலே விரும்புகிறார். அனைவரும் உற்சாக கரவொலி இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகளை வைத்து கின்னஸ் சாதனை நடத்தி காட்டியவர். அவரை தொடர்ந்து திரு சி திருமதி RK சங்கீதவள்ளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ஆதர்ஷ் தாய் ஸ்பெஷல் ஸ்கூல் சேலம். அனைவரும் உற்சாக கரவொலி இருக்குமாறு அன்போடு ராஜேஸ்வரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிரின்சிபல் YWCA ஆஃப் மெட்ராஸ் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ராஜகிரி ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் நெல்லை. விஜயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். புரொபரேட்டர் ராதா டிரைவிங் ஸ்கூல் சென்னை.
இவரோட ரெண்டு பேர் இங்கே கொஞ்சம் தனியாக போதும். இங்கே பாருங்க. இன்னாசி ஆரோக்கியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிரின்சிபல் லோயலா இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் ராணிக்கல். இங்கே பாருங்க. ஃபாதர் அடுத்தபடியாக தி வந்தனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேனேஜிங் பார்ட்னர் வந்தனா பேப்பர் ப்ராடக்ட்ஸ் ஓசூர். அவர்களை தொடர்ந்து திரு பி சுரேஷ் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டெர்லிங் ஹோமன் லேண்ட்ஸ் சென்னை. இன்ஜினியர் ஆர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். புரொப்பரேட்டர் சக்தி எலக்ட்ரிக்கல்ஸ் திருச்சிராப்பள்ளி. மகாதேவ பிரசாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேனேஜிங் டைரக்டர் விக்டரி இன்ஃபோ சொல்யூஷன் சென்னை. திவாகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ KSD ப்ராஜெக்ட்ஸ் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து ரொட்டேரியன்